ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கராஜ் ரேவதியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட "என்ன ரேவதி கோவமா இருக்கியா? அமைதியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "ஆமாங்க இப்ப எதுக்குங்க நீங்க என்ன எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்னை பத்தி நான் சொன்னதெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஒரு புருஷன்ற நம்பிக்கையில தானே நான் அப்படி சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. "அதுக்கு இல்ல ரேவதி, நீ பேசுனது தப்பு தானே, அதனால தான் நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "இல்லங்க நான் அப்படியே பேசியிருந்தாலும், இப்ப நீங்க அத எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க. பெத்த பொண்ணு இந்த மாரி பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பாங்க. நீங்க எதுக்குங்க சொன்னீங்க?" அப்படின்றாங்க. "அத நீ பேசுறதுக்கு முன்னே யோசிச்சிருக்கணும் ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "என்னதான் இருந்தாலும் எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் எங்க அண்ணிங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் தான் பண்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த மாரி இருக்கிறதில்ல. எங்க அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க. அத நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "இத தான் ரேவதி இந்த மாரி பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, நீ உங்க அம்மா, அப்பாவ நீ இந்த மாரி பேசிட்ட. ஒரு வேள நாளைக்கு நம்மளோட இளவரசி வளர்ந்து, அவ பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா கோவக்காரி, எங்க அம்மா கொடுமைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு உன்ன பத்தி அ சொன்னா நீ எப்படி ஏத்துப்ப சொல்லு? உனக்கு கோவம் வராதா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அந்த மாரி எதுக்குங்க நம்ம பாப்பா பேசப்போது? என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா கொஞ்சம் ஓவரா பண்றாங்கன்னு சொல்லிட்டு தானே நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க அதே அப்படியே வந்து எங்க வீட்ல நீங்க சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. "அதுக்கு இல்லடா தங்கம். நீ அந்த மாரி பெரியவங்கள பேசக்கூடாது, பெத்தவங்கள பேசக்கூடாது. என்ன பாரு நான் இப்ப ஏதாச்சும் எங்க அப்பா, அம்மாவ பத்தி நான் பேசுறேன்னா, பெத்தவங்க பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சமம். அவங்கள கையெடுத்து கும்பிடுன்னு சொல்லி கேட்கல. இந்த மாரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது ரேவதி. என்ன பார்த்தியா, இப்ப நான் எங்க அம்மா, அப்பாவ பத்தி ஏதாச்சும் நான் பேசுறேன்னா, அவங்களுக்கான மரியாதைய நான் குடுக்குறேன்ல. எங்கேயாச்சும் நான் எங்க அப்பா, அம்மாவ விட்டு குடுத்துருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "இல்லைங்களே ஒரு நாள் நீங்க குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா தான் எங்க அப்பாவ கொன்னுட்டாங்க. பேசி பேசி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களே, அது என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. "என்னது நானா அப்படி பேசினேன்?" அப்படின்றாங்க. "ஆமாங்க நீங்க அப்படிதான் பேசுனீங்க" அப்படின்றாங்க. "சரி நான் அப்படி பேசுனதுக்கும், நீ உங்க அப்பா, அம்மாவ இந்த மாரி பேசுனதுக்கும் என்ன இது இருக்கு சொல்லு? நீ பேசுனது தானே தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லைங்க நீங்க நான் எதுவும் எங்க அப்பா, அம்மாவ பேசுறதில்லன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, தரணியும் இளவரசியும் விளையாடின்னு இருக்காங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, போயிட்டு பார்த்தீங்கன்னா, இளவரசி பாப்பாவ தூக்கிக்கிறாங்க. தூக்கிக்கின உடனே பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா அப்படியே அவங்க அப்பா வந்தோனே பாருங்க எப்படி இருக்குங்களா 2ம் அமைதியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. "என்னதான் டார்ச்சர் பண்ணுங்க, விட்டா தல மேல ஏறி உக்காந்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அத்தை நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்காம நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னதான் நீ கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும், இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கல. அதனால தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இப்ப மட்டும் என்ன, டேய் குட்றா குழந்தைய" அப்படின்னு சொல்லிட்டு இளவரசிய வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட குடுத்துடுறாங்க. "நீ ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்தில பாரு என்ன டார்ச்சர் பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு "சொல்லுவ ரேவதி" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய குடுக்குறாங்க. "சரி சாப்பிட்டு வந்தியாடா தங்கராஜ்?" அப்படின்றாங்க. "இல்லம்மா இனிமே தான் சாப்பிடணுன்றாங்க." உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அத்தை நீங்க சாப்பிட்டீங்களா?" அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேன். நீங்களும் சாப்பிட்டு படுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, "அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்றாங்க. "என்ன ரேவதி சொல்லு" அப்படின்றாங்க. "இல்ல அத்தை உங்கள உங்கள பத்தி உங்க பையன் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொன்னான் என்ன பத்தி எங்க பையன்?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா சேர்த்ததுக்கு காரணமே நீங்க தானாமே" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "ரேவதி என்ன சொல்ற?" அப்படின்றாங்க. உடனே தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னடி சொன்னான் இவன்? சொல்லுடி" அப்படின்றாங்க. "நீங்க அதிகமா பேசி பேசியே மாமாவ சாகடிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு அத்த. அதனால தான் சொன்னேன்" அப்படின்றாங்க. "என்னடா சொல்ற நீ? எதுக்குடா இந்த மாரியெல்லாம் சொல்லி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா கோவமா கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி மேல, "என்ன ரேவதி? எதுக்கு இந்த மாரி சொல்லிட்டு இருக்க ரேவதி?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மேல கோவப்படுறாங்க. "என்னடா சொல்லியிருக்க? உங்க அப்பாவ நான் சாகடிச்சேன்னு சொல்லியிருக்க. உங்க அப்பா ஒரு குடிகாரன்டா. குடிச்சு குடிச்சு குடல் வெந்து அவன் செத்து போயிட்டான். நான் சாகடிச்சுட்டேன்னு சொல்லியிருக்க. குடிகாரனோட பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேரும் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். தினமும் உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்காத நாள் இல்ல. என்னோட சண்டை போடாத நாள் இல்ல. உனக்கு அதெல்லாம் தெரியாதாடா? எதுக்குடா என்ன பத்தி இப்படி சொல்லியிருக்க?" அப்படின்னாங்க. "அம்மா நான் ஏதோ ஒரு இதில சொல்லிட்டேம்மா. எனக்கெல்லாம் நீங்க பட்ட கஷ்டம்லாம் எனக்கு தெரியுமா" அப்படின்றாங்க. "நான் ஏதோ ஒரு இதில சொல்ல போயிட்டு இத சொல்லிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "என்னடா சொல்ல போன? ஏய் என்னடி சொன்னான் இவன்? கழுத்த நெரிச்சு கொன்னான்னு சொன்னானா? இல்ல சோத்துல விஷம் வச்சு சாகடிச்சேன்னு சொன்னானா? சொல்லுடி அவன் என்ன சொன்னான்னு" சொல்லிட்டு, "நீ இவ்ளோ நாள் இத மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கல்லடா. அப்பன்னா என்ன பத்தினா நீ உங்க அப்பன கொலை பண்ணன்னு சொல்லிட்டு தான் நீ என்ன பத்தி தப்பா நெனச்சுட்டு இருக்க உன் மனசுல. இந்த மாரி நெலைமை எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாதுடா அந்த ஊர்ல யாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா,
"அம்மா நான் எதுவும் தெரியாம சொல்லிட்டேம்மா. நான் பண்ணது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா" அப்படின்றாங்க. "இல்லடா, நீ என்னதான் என்னை சமாதானப்படுத்தினாலும் இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுடா. என்ன போய் எப்புட்றா நீ இப்படி நெனச்ச? உங்க அப்பா குடிக்காரன்டா. அவன்கிட்ட கத்துனா மட்டும் தான் அவனுக்கு காதுல கேட்கும். இல்லன்னா அவரு காதுலயே விழாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அம்மா சாரிம்மா. நான் தெரியாம சொல்லிட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் அவங்க அம்மா கால புடிச்சுன்னு அழுறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஏன் இத நம்ம சொன்னோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்ல பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "எப்படி ரேவதி என்ன பத்தி இப்படி தப்பா சொல்லியிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிட்ட கேட்குறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா, ரேவதி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருக்கும். மாப்பிள தான் வந்து ஏதோ தப்பா சொல்லியிருப்பாரு" அப்படின்றாங்க. "இல்லடா, மாப்பிள எதுவும் பொய் சொல்ல மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிற மாமியார் எல்லாம் கேட்டு பார்க்கணும். நான் என்ன கொடுமை பண்றேன்னு சொல்லிட்டு. "என்ன மலரு, நான் உன்ன டார்ச்சர் பண்றேனா? இல்ல கொடுமைப்படுத்துறேனா? ஒருவேளை நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு, நீ தான் ரேவதி கிட்ட இத சொன்னாளா? அதனால தான் ரேவதி மாப்பிள கிட்ட சொன்னாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "இல்ல அத்த, நான் எதுவும் அந்த மாரி சொல்லல. ரேவதி ஏதாச்சும் சொல்ல போயிட்டு தங்கராஜ் அண்ணன் தான் ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுன்னு இங்க வந்து சொல்லியிருப்பாரு. அத விடுங்க அத்த. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "அது எப்படிடி விட முடியும்? அவ எப்படி இந்த மாரி மாப்பிள கிட்ட சொல்லலாம்? ஒருவேளை இப்ப வேற யாராச்சும் இருந்திருந்தா ஏதாச்சும் தப்பா நெனச்சிருப்பாங்கல்ல. மாப்பிளன்றதுனால நம்மகிட்ட வந்து இந்த விஷயத்த உங்க பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏதோ நல்லவரா இருக்கிறதுனால நம்மகிட்ட சொன்னாரு. எதுக்கு இவ இந்த மாரி சொல்லியிருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி புலம்பினே இருக்காங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "அம்மா விடும்மா, ரேவதி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருக்கும். மாப்பிள தான் வந்து அது மேல இருக்கிற கோவத்துல இந்த மாரி சொல்லியிருப்பாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத விடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, ராகவன பார்த்துட்டு, "என்னங்க நீங்க அமைதியா இருக்கீங்க? நான் இப்படி பே பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே பேசாத அமைதியா இருக்கீங்க" அப்படின்றாங்க. "இல்ல, மாப்பிள தான் வந்து சொன்னாரு. அப்புறம் ரேவதி தான் மன்னிப்பும் கேட்டு போயிட்டா. எதுக்கு அதையே நெனச்சு நீ பொலம்பிட்டு இருக்க? யாராச்சும் ஒண்ணு சொன்னா இந்த மாரி பொலம்பிட்டே தான் இருப்பியா? அத விட்டுட்டு வேல ம வே மறு வேலைய பார்க்க மாட்டியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி மேல கோவப்படுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி, "இப்ப நாம என்னங்க பண்ணிட்டோம்? நம்மள பத்தி இவ குறை சொல்லியிருக்கால்ல" அப்படின்றாங்க. "சரி, நம்ம பொண்ணு ரேவதி தான் சொல்லுச்சு. அத மாப்பிள அப்படியே எடுத்துன்னு வந்து இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லணுமா? அத யோசிக்கவே மாட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. இங்க மலருக்கும் பாக்கியராஜுக்கும் பார்த்தீங்கன்னா, "என்ன இவரு இந்த மாரி பேசுறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியா இருக்கு. சரி, மாப்பிள பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்துலலாம் எது நல்லது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாம தான் பேசின்னு இருக்காரு. எல்லாத்தையும் நானும் கவனிச்சுன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவன் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "ரேவதி தான் மன்னிப்பு கேட்டு போயிடுச்சு. விட்டுட்டு வேலைய பார்ப்பியா? எதுக்கு தேவையில்லாத பேசின்னு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவன் எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னடா பாக்கியராஜ், உங்க அப்பா இந்த மாரி பேசிட்டு போறாரு" அப்படின்றாங்க. "அது அப்பாவே மன்னிச்சு ஏதோ கேஷுவலா எடுத்துக்கின்னு போயிட்டாரும்மா. நீ எதுக்கும்மா இந்த மாரி பேசின்னு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நான் தான் கொடுமைப்படுத்துறதில்லையே. நான் எதுக்கு இத பத்தி பேசிட்டே இருக்கணும்? யார் ஏதாச்சும் சொல்லின்னு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி அமைதியாயிடுறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ உடனே மலர் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ல உட்கார்றாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா, "என்ன மலர் இது? அப்பாவ இந்த மாரி பேசினாரு. அப்பாவ நீ கவனிச்சியா?" அப்படின்றாங்க. "ஆமா பாக்கியராஜ், நானும் தான் கவனிச்சேன். உன்னையும் தான் கவனிச்சேன்" அப்படின்றாங்க. என்ன கவனிச்ச?" அப்படின்றாங்க. "ரேவதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, அதனால தான்" அப்படின்றாங்க. "நான் என்ன சப்போர்ட் பண்ணி பேசினேன்? ரேவதி ஏதோ தப்பா பேசியிருக்காது. மாப்பிள தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கின்னு வந்து ரேவதிய பத்தி தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுல போய் என்ன இருக்கு?" அப்படின்றாங்க. "பரவாயில்லையே, நீங்க ரேவதிக்காவது சப்போர்ட் பண்ண வாய தொறந்திருக்கீங்களே! என்னைக்காச்சும் எனக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க பேசியிருக்கீங்களா?" அப்படின்றாங்க. "பேசியிருக்கேனே மலரு" அப்படின்றாங்க. "எந்த இடத்துல பேசியிருக்கேன்னு சொல்லுங்க" அப்படின்றாங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. "ஆமா மலரு, நீயும் ரேவதியும் க்ளோஸா தானே இருக்கீங்க. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவ சப்போர்ட் பண்றா. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நீ சப்போர்ட் பண்ற. ஆனா இப்ப நான் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுறியே, ஏன் அது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்றதே உங்களுக்கு புரியலையா பாக்யராஜ்?" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.